ஓகே கைஸ், என்ன டே கைஸ். ஒரு பெர்ஃபெக்ட் சண்டேனா இப்படிதான் இருக்கணும். காலையில யூஎஃப்சில அலெக்ஸ் பெஹேரா வர்சஸ் ரவுண்ட்ரி மேட்ச் நடந்து சரியான ஃபைட்டு. அதை முடிச்சுட்டு இங்கே கிரிக்கெட்டுக்கு வந்தா இது ஒரு டீசென்டான விக்டரி தான். சண்டேனா இப்படிதான்டா இருக்கணும். என்ன ஒரு மார்னிங், என்ன ஒரு நைட்டு. ஃபர்ஸ்ட் நம்ம பசங்களுக்கு வருவோம். T20 இந்தியா வர்சஸ் பங்களாதேஷ் குவாலியில நடந்துச்சு. இதுக்கு முன்னாடி குவாலியில எப்ப நடந்துச்சு அப்படின்னா, கடைசியா சச்சின் 200 அடிக்கும் போது தான் இந்த ஸ்டேடியம்ல மேட்சே நடந்திருக்கு. அதுக்கப்புறம் இப்போதான் மேட்சே நடக்குது இந்த ஸ்டேடியம்ல. அப்ப பாத்துக்கோங்க கிரௌடுலாம் எப்படி ஈகரா இருப்பானுங்க பார்க்க வர்றதுக்கு அப்படின்னு. ஃபர்ஸ்ட் சப்பையா ஜெயிச்சிட்டானுங்க இந்தியாலாம். கேப்டன் யாருன்னு கேட்டேன்னா சூரியகுமார் யாதவ். நான் வழக்கம் போல மறந்து டெஸ்ட் மேட்ச் எல்லாம் பார்த்துட்டு என்ன விராட் கோலி ரோஹித் சர்மா வரல அப்படின்ற மாதிரியே இருக்கேன். என்னடா இவனுங்க எப்படா இல்லாம எடுத்தானுங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் தான் தெரியுது நம்ம பசங்க ரிட்டையர் ஆகி ரொம்ப மாசம் ஆச்சு T20 அப்படின்னு. T20 இருந்துன்னு மறந்துட்டேன் லைட்டா நானே. ஸோ சூரியகுமார் யாதவ் தான் கேப்டன். இதுக்கும் ஹர்திக் பாண்டியாவை பார்த்தேன். ஹர்திக் பாண்டியா வைஸ் கேப்டன் தான். பட் ஹர்திக் பாண்டியா இன்னைக்கு தெனாவட்டா பேட்டிங் பிடிச்சாங்க. ஸ்கூதி எதுப்பா பேட்டிங் பிடிச்சான். இன்னைக்கு எத்தனை பேர் ஹர்திக் பாண்டியா பார்த்தீங்கன்னு தெரியல. எதுக்கோ ஒரு மாதிரி ரவுடி பையன் இருந்தான் பிச்சில். வாங்கடா பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி. ஃபர்ஸ்ட் பங்களாதேஷ்க்கு வருவோம். நம்ம தான் டாஸ் ஜெயிச்சோம். எடுத்தோன்னே தெரிஞ்ச விஷயம் தான், ஃபீல்டிங் தான். ஃபீல்டிங் எடுத்தோம். நிறைய பேர் இன்னைக்கு புதுசாக வந்தானுங்க. நிறைய பேர் இருந்தாங்க. நிதிஷ் வந்தான், மயங்க் யாதவ் வந்தான். நான் உண்மையிலே மயங்க் யாதவுக்கு தான் ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். மயங்க் யாதவ் எப்படி பவுலிங் போட போறான் அப்படின்னு ரொம்ப ஈகரா இருந்தேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி உம்ரான் மலிக்னு ஒரு கேரக்டர் இருந்துச்சு. அவனும் ஃபாஸ்டா போடுவான். ஆனால் லயன் லென்த் எதுவுமே அவனுக்கு நல்லா இருக்காது. சும்மா ஒரு மாதிரி காட்டா மாதிரி போடுவான். உம்ரான் மலிக்கை பார்க்கும்போது எனக்கு என்ன ஃபீல் வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வருண் தான். வருண் அதே மாதிரி தான் காட்டா மாதிரி பவுலிங் போடுவான். பட் லயன் லென்த் எதுவுமே இருக்காது. சும்மா அங்கே எங்கேயும் போயிட்டு இருக்கும். பட் மயங்க் யாதவுக்கு அப்படிலாம் இல்லை. நல்லா ஃபாஸ்ட்டாகவும் போடுவான், ஓரளவு நல்லா ஆக்யூரேட்டாகவும் போடக்கூடிய ஒரு ஆள் தான். இன்னைக்கு பவுலிங் நல்லாவே போட்டான். ஃபர்ஸ்ட் நம்ம பவுலிங் தான் போட்டோம். ஹர்ஷ்தீப் தான் மேன் ஆஃப் த மேட்ச் இன்னைக்கு. ஹர்ஷ்தீப்பை பற்றி சொல்லவே தேவையில்லை. ஹர்ஷ்தீப் எப்பெல்லாம் பும்ராவும் சரி ஹர்ஷ்தீப்பும் சரி இறக்கி விட்டோன்னு விக்கெட்டு தான். ஒரு 4 பால்ல எப்படியாவது ஒரு விக்கெட் எடுத்துடுறான். அந்த மாதிரி தான் ஹர்ஷ்தீப்பே இருக்கான். முக்கியமா அந்த பவர் பிளேல ஃபர்ஸ்ட் 6 ஓவருக்குள்ள எப்படியாவது ஒரு 2 விக்கெட் எடுத்துடுறான். அவ்வளோ ப்ரெஷர் போட்டுறான் பேட்ஸ்மேன் மேல. அவனுங்க சைடும் ரொம்ப வீக்காக தான் இருந்துச்சு. சாண்டோஸும் மேதியாசன் மிராஸும் தவிர வேற யாருமே விளையாடல. கேப்டனும் மேதியாசன் மிராஸும். மிராஸ் உண்மையிலே ஒரு அண்டர் ரேட்டடான ஆல்ரவுண்டர் எனக்கு தெரிஞ்சு. இப்போ வர்றதுல பவுலிங்கும் செமையா போடுறான், பேட்டிங்கும் நல்லா பண்றான். எனக்கு தெரிஞ்சு பங்களாதேஷ்க்கு ஒரு சரியான அசட் அவன்லாம். ஸோ இவனுங்கெல்லாம் இதெல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. நம்ம சைடு பார்த்தீங்கன்னா வருண் சக்கரவர்த்தி பல வருஷம் 3 வருஷம் கிட்ட கழிச்சு இப்போ வருண் சக்கரவர்த்தி வந்திருக்கான். பவுலிங் செமையா போட்டான். பட் ஃபீல்டிங் மட்டும் எப்போ ஸ்லாப்பியா இருக்கிறது, அந்த லேசியா இருக்கிறது இன்னும் வருண் சக்கரவர்த்தி நான் பார்த்துட்டு தான் இருக்கேன். வருண் சக்கரவர்த்தியோட ஃபீல்டிங்கை பாருங்களேன். எப்பவுமே ஒரு மாதிரி சோம்பேறி மாதிரியே ஒரு மாதிரி லேசி. இந்த லைட்டா சுனில் நாராயண் மாதிரி தான், அண்ணன் தம்பி மாதிரி தான் 2 பேரும். சுனில் நாராயண்ட்டே அதே ஒரு லேசி ஆட்டிடியூட் இருக்கும். எப்போ பார்த்தாலும் ஒரு மாதிரி சோம்பேறி மாதிரியே இருக்கும். பட் பவுலிங் நல்லா போடுவாரு. அதே மாதிரி தான் வருண் சக்கரவர்த்தியும். ஃபீல்டிங் ஒரு மாதிரி ரொம்ப ஸ்லாப்பியா இருந்தாலும் பவுலிங் நல்லா போடுறான். பட் ஃபீல்டிங்கும் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணா நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லை, நிதிஷும் ஒரு சப்பை கேட்ச் விடுவான். நிதிஷ்குமார் ரெட்டியும் சப்பையா ஒரு கேட்ச் வரும். வருண் சக்கரவர்த்தியோட ஃபர்ஸ்ட் ஓவர்ல ஒரு கேட்ச் வரும், விட்டுருவான். மயங்க் யாதவ் ஃபர்ஸ்ட் ஓவரே மெய்டுன்னு. இப்படிதான் ஒரு டெபியூட்டான் பவுலிங் போடணும் இந்தியன் டீமுக்கு. ஃபர்ஸ்ட் ஓவரே மெய்டுன்னு. அதுக்கப்புறம் விக்கெட்டும் எடுத்துட்டான். பட் இந்தியன் பவுலிங்கை பத்தி சொல்லவே தேவையில்ல. எல்லாருமே நல்லா பண்ணானுங்க. ஓரளவு ஃபீல்டிங் நல்லா பண்ணானுங்க. கிரௌடுக்கு ஒரு நல்ல இதான். சாண்டோஸும் மேதியாசன் மிராஸும் மட்டும் அடிச்சான். பெரிய டார்கெட் எதுவுமே இல்லை. வெறும் 127 தான். ஈஸியாக இந்தியா டாமினேட் பண்ணி வின் பண்ணிட்டாங்க. வெறும் 127 ரன் தான். இது ஒரு குயிக்கான வீடியோவாக தான் இருக்க போகுது. பட் இருந்தாலும் இந்த வீடியோ பற்றி பேசுவோம் அப்படின்னு தான் நான் அந்த வீடியோவை போட்டேன். ஃபர்ஸ்ட் அதுக்கப்புறம் இந்தியா பேட்டிங் படிப்போம். நம்ம சஞ்சு சாம்சனோட கீப்பிங் வருவோம். பிரச்சனை என்னன்னா, சஞ்சு சாம்சன் ஒரு பயங்கரமான கீப்பர்னா ஒன்றும் இல்லை. கொஞ்சம் ஒரு மாதிரி நிறைய வாட்டி நான் சஞ்சு சாம்சன் டிஸ்ட்ராக்ட் ஆகி பார்த்துருக்கேன். கேட்ச் எல்லாம் ஒரு மாதிரி டக்குன்னு விடுறான். இன்னைக்கே ஒரு வாஷிங்டன் சுந்தர் ஒரு வால் போடும் போது அதை அடிச்சிருக்கலாம். பட் இருந்தாலும் ஒரு மாதிரி புரியுதா, ஒரு மாதிரி அன்ஃபோக்கஸ். லைட்டா தினேஷ் கார்த்திக் மாதிரி தான். நான் எத்தனை வாட்டி சொல்றது, சஞ்சு சாம்சன் ஒன்று தான், தினேஷ் கார்த்திக்கும் ஒன்று தான். கிட்டத்தட்ட 2 பேர் லைட்டா நர்வஸாவே இருப்பாங்க. பட் ரொம்ப நம்பிக்கை இருக்கும். இவங்களை இறக்கி விட்டு அடிப்பாங்க அப்படிமோ. பட் அடிக்க மாட்டாங்க. திடீர்னு ஏதாவது ஒரு மேட்ச் அடிக்க மாட்டாங்கன்னு நினைப்போம், அடிச்சிருவானுங்க. இதே மாதிரி தான் சஞ்சு சாம்சனும். எப்பெல்லாம் ஏதாவது ஒரு ஸ்லாத் வருது, T20 வேர்ல்ட் கப் வருது, 50 ஓவர் வேர்ல்ட் கப் வருது அப்படின்னோடனே இந்த 6th யார் போடலாம் அப்படின்னு யோசிச்சேன்னா நம்ம மைண்ட்ல ஃபர்ஸ்ட் வரது என்ன தெரியுமா, தினேஷ் கார்த்திக் தான் வரும். ப்ரோ தினேஷ் கார்த்திக் போடலாம் ப்ரோ, எனக்கு ஏதோ தினேஷ் கார்த்திக் அடிச்சிருவாருன்னு தோணுது. அப்படி அதே மாதிரி தான் இப்போ சஞ்சு சாம்சனும் இருக்கான். ப்ரோ போடலாம் ப்ரோ. எந்த வீடியோ பார்த்தாலும் ஜஸ்டிஸ் ஃபார் சஞ்சு சாம்சன், ஜஸ்டிஸ் ஃபார் சஞ்சு சாம்சன், ஜஸ்டிஸ் ஃபார் சஞ்சு சாம்சன் தான் இருக்கு. எவ்வளோ சான்ஸ் கொடுத்தும் நம்மளால விட தான் போறான். பட் இன்னைக்கு உண்மையிலே டீசெண்டாக தான் விளாண்டா. ரொம்ப பார்த்து விளாண்டது, பயந்து விளாண்டது எனக்கு நல்லாவே தெரிஞ்சிச்சு. சஞ்சு சாம்சன் ஒரு 5-4 அடிச்சான், நல்லா விளாண்டா 25 ரன்ஸ். ஆனால் அந்த அவுட் ஆகுது. சஞ்சு சாம்சன் பேட்டிங் பிடிக்கும் போது ஒன் ஆஃப் த பெஸ்ட் பேட்ஸ்மேன் மாதிரி பேட்டிங் பிடிச்சிட்டு இருப்பான். ஆனால் அவன் அவுட் ஆகிறத பார்க்கும்போது
இருக்கிறதுலே ஒஸ்ட் பேட்ஸ்மேன் மாதிரி அவுட் ஆவான். அவ்வளோ சில்லியான ஒரு எப்பவுமே இந்த இறங்கி வந்து அடிச்சுதான் அவுட் ஆகிறான். ஒரு மாதிரி எப்படி சொல்றது, ஹாஃப் ஃபேஸ் ஷாட்டாக தான் அடிக்கிறான். வந்தோடனே எப்படி சொல்றது, அடிக்கலாமா வேண்டாமா, தூக்கி அடிக்கலாமா வேண்டாமா அப்படி சொல்லிட்டு தான் எப்பவும் ஒரு ஷாட் அடிச்சு அவுட் ஆகிறான். இன்னைக்கும் பாருங்களேன், நல்லா விளையாண்டுட்டு இருந்தான், டீசெண்டாக 4 அடிச்சுட்டு இருந்தான். தேவையில்லாம அவசரப்பட்டு அடிக்கலாமா வேண்டாமா அப்படின்னு ஒரு ஹாஃப் ஃபேஸ்ல ஒரு ஷாட் அடிச்சான், கேட்ச் கொடுத்து அவுட் ஆகிட்டு போயிட்டான். அதுக்கப்புறம் அபிஷேக் சர்மாவோட பேட்டிங், ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய 6 அடிச்சான், அதுக்கப்புறம் 2 எட்ஜ் ஆகி 4 போச்சு. அபிஷேக் சர்மா ஒன்று தான், எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வாலோடைய மென்டாலிட்டியும் ஒன்று தான். கிட்டத்தட்ட 2 பேர் அப்படி தான், லெஃப்ட் ஹேண்டு தான், வந்தவன அட்டாக் பண்ண பார்க்குறாங்க. இப்படி தான் நமக்கு வந்து டீம் இருக்கணும். பட் இருந்தாலும் சப்பையா ரன் அவுட் ஆகிட்டு வெளியே போயிட்டான். தேவையில்லாது எதுக்கு ஸ்டொக்கு தான் வச்சான் சஞ்சு சாம்சன், அதுக்குள்ள பாதி கிரவுண்டு ஓடி வந்துட்டான். எதுக்கு இவர் நோன்னு சொல்லி என்ன பண்ண முடியும், பாதி கிரவுண்ட் வந்துட்டான், ரன் அவுட் ஆகிட்டாங்க. இது வந்து தப்பு வந்து அபிஷேக் சர்மா மேலே தான். பட் இருந்தாலும் எனக்கு இப்போதான் தோணுது வந்து, நான் இத்தனை நாள் வந்துட்டு ருத்ராஜ் வந்து எதுக்கு டீமுக்கு வைக்கல அப்படின்னு யோசிக்கும் போது இப்போதான் எனக்கு தோணுது, ருத்ராஜுக்கு வந்து கொஞ்சம் சான்ஸ் கொடுக்கலாம். பட் ஏன் ருத்ராஜ் வந்து T20 எடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா, ஸ்லோ ஸ்டார்டராக இருக்கான் கொஞ்சம். ஒரு வாட்டி இந்த ஆஸ்திரேலியனோட ஒரு 5 T20 சீரீஸ்லாம் வந்துச்சு லாஸ்ட் இயர், செஞ்சுரிலாம் போட்டான். அதுக்கப்புறம் மேக்ஸ்வெல் செஞ்சுரி போட்டு அந்த டே ரூயின் பண்ணிட்டான் ருத்ராஜுக்கு, எல்லாருக்குமே தெரியும். பட் அதில் ஒன்னே என்ன கவனிச்சேன்னா, ருத்ராஜ் வந்து ரொம்ப ஸ்லோ ஸ்டார்டராக இருக்கான். அது வந்து நம்ம டீமுக்கு தேவையில்லை. அதனால தான் எனக்கு தெரிஞ்சு ருத்ராஜை வந்து போட மாட்டேங்கிறாங்கன்னு நினைக்கிறேன். என்ன பர்சனலாக கேட்டிங்கன்னா, ருத்ராஜ் டெஸ்ட்டுக்கு எடுக்கலாம். டெஸ்ட்டுக்கு ருத்ராஜ் வந்து ஒரு பெர்ஃபெக்டான பேட்ஸ்மேன். லைட்டாக எப்படி சொல்கிறது, புஜாரா ஸ்டைலில் ரஹானே மாதிரி விளையாடக்கூடிய ஒரு ஆள் தான் வந்து ருத்ராஜும். ஸோ எனக்கு தெரிஞ்சு ருத்ராஜ் டெஸ்ட்டுக்கு எடுக்கலாம். T20 நான் வைக்க மாட்டேன் ருத்ராஜ் எல்லாம். T20 நான் வச்சேன்னு வச்சுக்கோங்களேன், அபிஷேக் சர்மா, ஜெய்ஸ்வால் அந்த மாதிரி ஒரு அட்டாக் பண்ணுற ஆளுங்க இருக்கும்போது நான் வந்து ருத்ராஜ் ஜெய்க்வார் வச்சுட்டு மேட்சை ஸ்லோ பண்ண மாட்டேன். இது என்னோட பர்சனலானது. நான் அதுக்காண்டி ருத்ராஜ் பேடான பிளேயர் அப்படின்னு தான் சொல்லுவேன். நல்ல T20 பிளேயர் தான். பட் நிறைய பேர் அட்டாக் பண்ணுற பிளேயர் இருக்கும்போது எதுக்கு ஒரு ஸ்லோவான ஒரு ஸ்டார்டரை வைக்கணும் அப்படின்னு தான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஸோ என்னை பொறுத்தவரை தான். ஸோ சஞ்சுவோட பேட்டிங் வந்து இன்னைக்கு டீசெண்டாக இருந்து, பட் வழக்கம் போல் ஒரு சில்லியான ஒரு மிஸ்டேக் பண்ணி அவுட் ஆகிட்டு போயிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் அபிஷேக் சர்மாவோட அட்டாக்கும் நல்லா தான் இருந்துச்சு. பட் சப்ப ரன் அவுட், தேவையில்லாமல் அவசரம் இந்த ஜெய்ஸ்வால் மாதிரி தான் அவசரம் ரன் எடுக்கணும் பவர் பிளேன்னு அலைஞ்சு பாதி கிரவுண்ட் வந்தான், அவுட் ஆகிட்டான், ரன் அவுட் ஆகிட்டான், முடிஞ்சு. அதுக்கப்புறம் சூரியகுமார் யாதவ் வந்தான். சூரியகுமார் யாதவ் பற்றி சொல்லவே வேணாம். எப்போ பார்த்தாலும் எனக்கு இந்த சூரியகுமார் அந்த பிளிக் அடிப்பான் தெரியுமா, அப்படி வச்சுட்டு பேட் வச்சுட்டு அசால்ட்டாக 6 அடிப்பான். அதெல்லாம் சூப்பராக இருக்கும். 3 6 போச்சு இன்னைக்கு. சூரியகுமாருக்கு பவுலிங் போடுறதுக்கு இன்னும் பாதி பேருக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்ச ஆஸ்திரேலியன்ஸ் மட்டும் தான் வந்து சூரியகுமாருக்கு கரெக்டாக பவுலிங் போடுறானுங்க. ஸ்லோவாக போட்டால் சூரியகுமார் திணறுவான். ஸ்லோவாக போட்டால் சூரியகுமாரால் அடிக்க முடியாது. ஃப்ரண்ட்டில் தான் அடிக்க போவான், பேக்கில் அடிக்க முடியாது. ஸோ அது ஒன்று நல்லா கவனிக்கணும். இது பங்களாதேஷ் பவுலர்ஸ்க்கு வந்து தெரியுமா என்னன்னா தெரியல. சூரியகுமார் வந்தால் ஸ்லோ பால் போடணும் அப்படின்னா என்னன்னு தெரியல. பட் சூரியகுமார் வந்தான், அவனும் ஒரு 29 ரன்ஸ் அடித்தான், அவுட் ஆகிட்டு போயிட்டான். அதுக்கப்புறம் நிதிஷ்குமார் ரெட்டி வந்தான், ஒரு 6 அடித்தான், பட் நின்றுட்டான். அதுக்கப்புறம் வந்தாருப்பா ஹர்திக் பாண்டியா. இவர் தான் இன்னைக்கு மாசா இருந்தார். ஹர்திக் பாண்டியா ஃபீல்ட்லேயும் ஒரு ரெண்டு கேட்ச் பிடிச்சான், பவுலிங்கும் நல்லா போட்டான், ரன் அவுட் ஆகினா பர்ஃபெக்டான ஒரு பிளே தான் கொடுத்தான். ஆல்ரவுண்டிங் பிளே தான் இன்னைக்கு ஹர்திக் பாண்டியா கொடுத்தான். வரது பார்க்கும்போது ஏதோ ஒரு வெஞ்சன்ஸோட வந்த மாதிரி இருந்து பாண்டியா பார்க்கும்போது. அட்டாக் வந்தோன்னே அட்டாக் தான் பண்ண பார்த்தான். ஃபர்ஸ்ட் பாலே 4 தான் அடிச்சு ஆரம்பிச்சான். அது மட்டும் இல்லை, மரியாதையே கொடுக்கல பவுலர்ஸ் யாருக்குமே இன்னைக்கெல்லாம். பாண்டியா 4 அடிக்கிறான், 6 அடிக்கிறான். முக்கியமாக அந்த டஸ்கின் அந்த ஓவர் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எத்தனை பேர். அந்த 2 4 அடிக்கும் போது டஸ்கின் திடீர்னு ஒரு பவுன்சர் போடான், அவ்வளோதான். இப்படிதான் பேட் வைப்பான், ஒரு ஊப்பர் கட் அடிப்பான், அவ்வளோதான் 4 போகும். பால் பின்னாடி போய் அவுட் ஆச்சா 4 போச்சா எதுவுமே பார்க்கல. அடிச்சுட்டு அவன் பாட்டுக்கு டஸ்கினை மட்டும்தான் பார்ப்பான். பூமர் போட்டுட்டு டஸ்கினை பார்த்துக்கிட்டே இருப்பான். டஸ்கின் அப்படியே என்னடா இவன் பண்றான் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு போயிடுவான். அடுத்த பால் போடுவான், தூக்கி அடிப்பான், பேட்டு பறந்துடும், பால் 4க்கு போயிடும். என்னடா பண்ணிட்டு இருக்கான் இவன் உட்காந்துட்டு. பார்க்கவே நல்லா இருந்துப்பா, செம அதுப்பா விளாண்டுட்டு இருந்தான் இன்னைக்கு பாண்டியா. இந்த பாண்டியா தான்டா எனக்கு வேணும், இதுதான்டா ஃபோக்கஸ்டான பாண்டியா. பாபர் அசாம் இருக்கான் பாரு, எதுக்கு எடுத்தாலும் பாபர் அசாம் தான் என் வாயில வரான், ஏன்னே தெரியல. சரி, இப்போ பாண்டியனுக்கு வருவோம். பாண்டியன் அதுக்கப்புறம் 6 அடிச்சு மேட்சே முடிச்சிட்டான். ஸோ இதுதான் நடந்துச்சு இன்னைக்கு T20ல. ஒரு டீசெண்டானது. காலையில் ஒரு UFC ஃபைட்டு நடந்துச்சு. அது ஒரு பயங்கரமான ஃபைட்டு. மற்ற ஃபைட்டு கேவலமாக இருந்தாலும் அது ஒரு பயங்கரமான ஃபைட்டு தான். இந்த உமன்ஸ் ஃபைட் வச்சு சாவடிச்சிட்டான் எனக்கு கொஞ்ச நேரத்துக்கு. அதுக்கப்புறம் ஏதோ அந்த மெயின் ஈவெண்ட் வந்து காப்பாத்திருச்சு. ஒரு ஈவினிங் ஒரு கிரிக்கெட் மேட்ச் பார்க்கலான்னு பார்த்தா ஒரு நல்ல இது காய்ஸ். அதுக்கப்புறம் கேட்கணும்னு நினைச்சேன், மறந்துட்டேன் பார்த்தீங்களா. எப்பா என் சப்ஸ்கிரைபரு ஞாபகம் வந்துருச்சு காய்ஸ். இப்போ வந்துட்டு பங்களாதேஷ் வந்து மேட்ச்லாம் வந்து எதில் போடுறானுங்க அப்படின்னா, டிவியில் வந்துட்டு ஸ்போர்ட்ஸ் 18-1 போடுறானுங்க, சரியா. அது வந்து ஒரு இங்கிலீஷ் சேனல். கமெண்ட்ரி எல்லாமே இங்கிலீஷில் தான் வரும். எனக்கும் எல்லாமே இங்கிலீஷில் தான் வந்துட்டு இருந்து.
இப்போ கொஞ்ச நாளா எதுக்கோ மேட்ச் ஆரம்பிச்சோன்னே தமிழ் கமெண்ட்ரி வந்துடுது. அதுக்கு திட்டு இங்கிலீஷ் இருக்கும். மேட்ச் ஆரம்பிச்சோன்னா தமிழ் கமெண்ட்ரி வந்துடும். இந்த ஜியோ பார்ப்போம்ல, ஃபோனில் ஜியோவில் மேட்ச் பார்ப்போம்ல, அதில் இருக்கிற கமெண்ட்ரி அப்படியே டிவியில் வந்துடுது. அந்த வாய்ஸ் ஓவர் வந்து நீங்கள் யாராவது பார்க்கும் போது உங்களுக்கு எதாவது இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கா? ஏன்னா ஸ்போர்ட்ஸ் 18 வந்து ஒரு இங்கிலீஷ் சேனல் தான், இங்கிலீஷில் தான் எப்போவுமே அந்த சேனல் ஓடும். ஆனால் இந்தியா மேட்ச் கிரிக்கெட் போடும் போது மட்டும், லைவ் மேட்ச் போடும் போது மட்டும் கமெண்ட்ரி வந்துட்டு தமிழில் வந்துடுது. நான் ஏன்டா தமிழ் கமெண்ட்ரி பார்க்கணும்? ஏற்கனவே தமிழ் கமெண்ட்ரி பற்றி ஒரு ரோஸ்டே போட்டு வச்சுருக்கேன் என் சேனலில். ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் தமிழ் கமெண்ட்ரி ரோஸ்ட்டுன்னே ஒன்று போட்டிருக்கேன். நான் எதுக்கு அதை போய் பார்க்கணும்? ஸோ நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு இல்லை ப்ரோ எனக்கு இங்கிலீஷில் தான் ப்ரோ வருது, எனக்கு கரெக்டாக தான் இருக்குது அப்படின்னா கமெண்ட்டில் போடுங்க. இல்லை அப்படி இல்லை ப்ரோ எனக்கு தமிழில் தான் ப்ரோ வருது, மேட்ச் ஆரம்பிக்குமா எனக்கும் தமிழில் தான் வருது அப்படின்னா தயவு செய்து கமெண்ட்டில் போடுங்க. எனக்கு ஏன் அப்படி வருதுன்னு தெரியல, நானும் சொல்லி பார்த்துட்டேன். ஏன்டா இப்போ திடீர்னு வந்துட்டு இப்போ தமிழில் வந்துட்டு இருக்கு கமெண்ட்ரி அப்படின்னா கேட்டுட்டு இருக்கேன். எவனும் சொல்லி தொலைய மாட்டேங்கிறான். பார்க்குறேன்றான், பார்க்க மாட்டேங்கிறான். இது வந்து எனக்கு ஏதோ டிஷ்ஷோட ப்ராப்ளம்னு நினைக்கிறேன். டிஷ்ஷை தான் மாற்றின போல, ஏன்னா தமிழ் கமெண்ட்ரி கேட்க முடியலடா எப்பா சாமி. ஸோ இது ஒன்று மறக்காமல் இதுதான் எனக்கு ரொம்ப முக்கியம். இதை கமெண்ட்டில் போட்டுருங்க. இதுக்கப்புறம் வந்து இன்னும் 2 T20 இருக்குது. வெனஸ்டே ஒன்று இருக்குது, சாட்டர்டே இருக்குது. டெல்லியில் வச்சு ஒன்று, ஹைதராபாத்தில் வச்சு ஒன்று இருக்குது. ஏற்கனவே ஒன்று ஜெயிச்சாச்சு. எனக்கு தெரிஞ்சு இந்தியா வந்து ஒயிட் வாஷ் பண்ணிடுவாங்கன்னு தான் நினைக்கிறேன். பங்களாதேஷ்லாம் எனக்கு தெரிஞ்சு சப்ப டீம் இந்தியாவுக்குலாம். இதுக்கப்புறம் காம்படிஷன் என்னன்னா கொஞ்சம் பெரிய டீம் யார் வரா அப்படின்னு கேட்டிங்கன்னா நியூசிலாண்டோட டெஸ்ட் வருது, அது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது. சவுத் ஆஃப்ரிக்காவோட 4 T20 வருது, அதை நான் மறந்தே போயிட்டேன். அது இருக்கிறது 4 T20 வருது. நம்ம சவுத் ஆஃப்ரிக்காவில் போய் விளையாடுவோம்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் பார்டர் கவாஸ்கர் தான், சிம்பிளானது. ஸோ பார்ப்போம். இந்த 2 T20ல வந்து எனக்கு தெரிஞ்சு இந்தியா வந்து இந்த பங்களாதேஷ்லாம் ஒரு மேட்ச் கூட ஜெயிக்கவே விடக்கூடாது. எனக்கு தெரிஞ்சு இதுவரை T20ல வந்து பங்களாதேஷ் ஒரு வாட்டி தான் நம்மளை ஜெயிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். 2019 ஏதோ ஒரு சீரீஸில் மட்டும் ஒரே ஒரு வாட்டி தான் ஜெயிச்சிருக்கான்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் அதை தவிர வேறு எதுவுமே பங்களாதேஷ் வந்து T20ல நம்மளை வந்து அடித்ததே இல்லை. ஸோ அதே மாதிரி சூரியகுமார் யாதவ் தான் கேப்டன், நல்ல கேப்டன்சி பண்ணுறான். சூரியகுமார் யாதவ் சொல்லி அவனை ரொம்ப கூலாக தான் பண்ணுறான். ஹர்திக் பாண்டியா ஒரு நல்ல கேப்டன் தான். என்னை பொறுத்தவரை ஹர்திக் பாண்டியா தான் நான் ஃபியூச்சர் நினச்சிட்டு இருந்தேன். பட் இட் லுக்ஸ் லைக் ஹர்திக் பாண்டியா நல்லா தான் பண்ணிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். ஒருவேளை இந்த கோவத்துக்கு அதுதான் காரணமோ, கேப்டன்சி கொடுக்காததுக்கு தான் வந்து மூஞ்சி அப்படி தூக்கி வைக்கிறானோ என்னமோ லைட்டாக எனக்கு இப்போ தான் தோணுது. இப்போ வீடியோ போடும் போது தான் ஒருவேளை அதனால தான் வந்து ஒரு மாதிரி கோவமாக இருக்கான்னு என்னமோ. ஹர்திக் பாண்டியா நல்ல கேப்டன் தான். எப்போ ஹர்திக் பாண்டியா எனக்கு பிடிக்காது அப்படின்னா இந்த டிஃப்ரெண்ட்டாக பண்ணுற, யூனிக்காக பண்ணுற அப்படின்னு எதாவது லூஸ் தனமாக எதாவது பண்ணிட்டு இருப்பான். முக்கியமாக மும்பை இந்தியன்ஸ் கேப்டன் இருக்குமா பண்ணிட்டு இருப்பான். ஓப்பனிங் திடீர்னு சம்மந்தமே இல்லாமல் போட வருவான். போடலாம், தப்பே இல்லை. சம்மந்தமே இல்லாமல் எதுக்கு ஓப்பனிங் போட வருவான்னு தெரியல. திடீர்னு அவன் ஓப்பனிங் போடுவான், திடீர்னு 8ஆவது இறங்குவான், திடீர்னு 4ஆவது இறங்குவான், திடீர்னு 2 விக்கெட் போனோடனே வந்துட்டு இம்பாக்ட் பிளேயரை போடுவான். ஏன் இப்படி லூஸ் தனமாக பேசிகிட்டு இருக்கான்னு தெரியல, ஏன் இப்படி லூஸ் தனமாக பண்ணுவான்னு தெரியல. ஸோ சூரியகுமார் அது கேப்டன்சி வந்து நல்லா தான் இருக்குது. பட் ஹர்திக் பாண்டியா மூஞ்சி ஒரு மாதிரி இருந்து எதுக்குன்னு தெரியல. கேப்டன்சி கொடுக்காததுக்கா இல்லை வந்துட்டு நார்மலாகவே தெனவாட்டா தான் விளையாடுறானா என்னன்னு தெரியல. இந்த 2 மேட்ச்சில் பார்க்கும்போது தெரிஞ்சிடும். ஓகே கைஸ், ஸோ இதுதான் இந்த இதோட ரிவ்யூ. நெக்ஸ்ட் T20 வரும்போதெல்லாம் ரிவ்யூ போடுறேன். மேட்சை பாருங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோக்கு லைக் போடுங்க கைஸ். அண்ட் see you in the video and remember it, always be on top. Cheers.